श्री महागुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः மாயா கல்பித தேசகால கலனா வைச்சித்ய சித்ரீகிருதம் மாயாவீவ விஜிம்பயத்யபி மகாயோகீவ யஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் இரண்டாவது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் ஆதி சங்கராச்சாரியா தட்சிணாமூர்த்தியை பார்த்து என்ன பிரார்த்தனை செய்கிறார், நம்ம கிட்ட அவர் என்ன சொல்ல வரார் என்றால், போன ஸ்லோகத்தில் அந்த மாயையின் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, அதுக்கு ஒரு அறிமுகம் மாதிரி கொடுத்தார். அனைத்துமே மாயைதான், அவர் ஒருவர் மட்டுமே சத்தியம் என்று சொன்னார். இப்போ அதன் தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றது, பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் பிராங்நிர் விகல்பம் புனக. அதாவது இந்த முழு ஜெகதுமே, இந்த முழு பிரபஞ்சமே ஒரே ஒரு விதையிலிருந்து தோன்றியிருக்கு என்று சொல்றார். எப்படி ஒரு செடியானது ஒரு விதையிலிருந்து தோன்றுமோ அது போலவே இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு விதையிலிருந்து தோன்றியிருக்கு என்று சொல்றார். அந்த விதைக்கு தான் மாயை என்னும் சொல்றார் நம்மளோட ஆதிசங்கராச்சாரியார். எப்படி ஒரு விதையிலிருந்து செடி தோன்றுமோ அது போலவே மாயையிலிருந்து அந்த ஒரு யூனிவர்ஸ், இந்த ஒரு பிரபஞ்சம் தோன்றியிருக்கு என்று சொல்றார். இப்போ நம்ம எந்த செடியின் விதையை விதைக்கிறோமோ அந்த செடியின் விதையிலேருந்து அந்த செடி தான் வரும். இப்போ ஒரு குறிப்பிட்ட செடியின் விதையை விதைத்தோம்னா அதுலேருந்து அந்த செடி தான் வரும். அது போலவே மாயை என்னும் அந்த விதைக்கு அழியக்கூடிய தன்மை தான் இருக்கிறதாம். அந்த மாயையால எப்பொழுதும் நிலைத்து நிற்க முடியாது. அந்த மாயை அழியக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறதுனால அந்த மாயையிலிருந்து தோன்றிய இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் நாமும் அழியக்கூடியவன் தான். அதனால் அழியக்கூடிய இந்த பிரபஞ்சம் அழியக்கூடிய மாயையிலிருந்து தோன்றிக்கே தவிர அழியாத பிரம்மத்துக்கும் நமக்கும் அந்த ஒரு ஒற்றுமை இருக்கு என்று உணர்ந்து கொண்டால் இந்த மாயையை கடந்து செல்லலாம் என்று சொல்றார். அப்பேற்பட்ட இந்த ஒரு பிரபஞ்சம் முன்பு இருந்ததில்லை, இப்போ இருக்கு, இனிமே இருக்காது என்று சொல்றார் நம்மளோட ஆதிசங்கராச்சாரியார். முன்பு இருந்ததில்லை என்றால் இப்போ இந்த பிரபஞ்சம் இருக்கு, இதற்கான சாட்சி நம்ம இப்போ இருக்கிறோம், நம்ம இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கிறோம், அதனால இந்த பிரபஞ்சம் இருக்கு என்று சொல்றோம். முன்பு இந்த பிரபஞ்சம் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சம் உருவாயிருக்கு என்றால் இதை உருவாக்கினவர் யாராவது இருக்கணும். அந்த உருவாக்கின பிரம்மம் இந்த பிரபஞ்சத்தை ஒரு லீலையாக, ஒரு விளையாட்டாக தான் அவர் உருவாக்கியிருக்கார் என்று சொல்றார். அப்படி திருவின் அந்த விளையாட்டாக, திருவிளையாடலாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஒரு பிரபஞ்சம் என்றே சொல்றார். அப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்பு அந்த மாயை இல்லை. ஆனால் மாயையை கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினார் பரம்பிரம்மம். இப்போ இந்த மாயையால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமும் நிலை அல்ல என்று பார்த்தோம் முதல் வரியில். அதனால் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு முடிவு இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் ஆதிசங்கராச்சாரியா. இப்படி மாயையால் தான், மாயா கல்பித்த தேச கால கலையா, அதாவது இந்த ஒரு மாயை தான் தேசங்களாக, அந்த நிலங்களாக இருக்கிறது. தேசம் என்று சொன்னா இந்த இடத்துல நிலங்கள் என்று பொருள். இப்போ நம்ம இருக்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறோம், அவர் அந்த இடத்துல இருக்கார், இவர் இந்த இடத்துல இருக்கார் என்று நம்ம சொல்றோமோ. அதனால் இந்த இடங்கள் எல்லாம் உருவாக்கினது மாயை தான். அதே நேரத்தில் கால, டைம், அந்த சமயத்தை உருவாக்கினதும் அந்த ஒரு இது மாயை தான். இந்த நேரத்துக்கு வா என்று சொல்றோமே, அந்த நேரத்தை உருவாக்கினதும் அந்த மாயை தான். அதனால் அனைத்துமே மாயையின் அந்த ஒரு விளையாட்டாக இருக்கிறதுனால மாயை அழியக்கூடிய தன்மையுடையதால் இது எல்லாமே அழியக்கூடியது என்று வலியுறுத்தி சொல்றார் நம்மளோட ஆதிசங்கராச்சாரியா. அதற்கு அடுத்த இதில் வரியில சொல்றார், மாயாவீவ விஜம்ப யத்வபி மகா யோகீவ யஸ்வேச்சையா என்று சொல்றார். இந்த ஒரு தத்துவமானது எல்லாருக்குமே தெரியுமா என்று கேட்டால் மகா யோகிகளுக்கு மட்டும்தான் இது தெரியும் என்று சொல்றார். மகா யோகிகள் என்றால் யார்? அந்த பகவானின் சிந்தனையிலே இருப்பவர்கள். இந்த உலகத்தோடு, இந்த பிரபஞ்சத்தோடு முற்றிலும் அந்த பந்தத்தை கட் பண்ணிட்டு அந்த பகவான் ஒருவரே கதி என்று அவரின் சிந்தனையில மட்டுமே ஊறி இருப்பவர்கள். அவர்கள் தான் அந்த மகா யோகிகள் என்று பெயரால் அழைக்கப்படுறா என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியா. அப்பேற்பட்ட மகா யோகிகளுக்கு மட்டுமே இந்த தத்துவம் புரியும் என்று சொல்றார். ஆனால் நம்மை போன்ற பாமரர்களுக்கு, நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு இது எப்படி புரியும் என்றால் அந்த தட்சிணாமூர்த்தியின் அருள் இருந்தால் மட்டுமே நமக்கு புரிய வரும் என்றும் நம்ம ஆதிசங்கராச்சாரியா சொல்றார். இந்த ஒரு மாயை அழியக்கூடியது என்கிற அந்த ஞானத்தை அருள்கிற தெய்வமாக இருப்பவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. அப்பேற்பட்ட ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நான் வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கராச்சாரியா பிரார்த்தனை செய்கிறாராம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம்.
இந்த கதை ஆரம்பிக்கிறது ஒரு ஊர்லயாம். அந்த ஊர்ல ஒரு இளைஞர் இருக்கார் என்று சொல்றான். அந்த இளைஞன் வந்து ஒரு நாள் இந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போகணும் என்று ஆசைப்படுறாராம். இப்படி இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு நடுவுல ஒரு காடு இருக்காம். அந்த காட்டை கடந்து சென்றால் மட்டுமே அவரால முடியும் என்றும் சொல்றான். இப்படி இந்த இளைஞன் இங்கேருந்து இந்த ஊர்லேருந்து கிளம்பி அந்த ஒரு காட்டுக்குள்ள வராராம். இவர் காட்டுக்குள்ள வந்த உடனேயே அவருக்கு ஒரு சிங்கத்தின் கர்ஜனை கேட்கிறதாம் இந்த ஒரு இளைஞனுக்கு. இதை கேட்ட உடனே பயந்து போயிட்டாராம். எங்கேருந்து இந்த கர்ஜனை வர்றது என்று திரும்பி பார்த்தால் அவருக்கு பின்னாடி இருந்த ஒரு புதர்ல ஒரு சிங்கம் ஒளிஞ்சிருந்ததாம். அது கொஞ்சமாக மெல்லமாக தன்னோட காலை வெளியில எடுத்து வச்சு அந்த வெளிச்சத்துக்கு வர்றதாம். அந்த ஒரு சிங்கத்தின் ஆக்ரோஷமான அந்த சொரூபத்தை பார்த்த உடனேயே பயம் வர்றதாம் இந்த இளைஞனுக்கு. இப்படி பயம் வந்த உடனே அந்த இடத்துல நிற்காமல் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாராம் அந்த இன்னொரு டவுனை நோக்கி. இந்த மாதிரி ஓடும்போது இந்த சிங்கமும் அவரை பின்தொடர்ந்து அந்த ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றதாம், சேஸ் பண்ணிகிட்டே வர்றதாம். இப்படி ஓடி ஓடி இந்த இளைஞன் எங்கே போனார், இந்த கதை மேலும் எப்படி நகருது, இந்த சிங்கம் அவரை பிடிச்சிருத்தா இல்லை இந்த சிங்கத்துக்கிட்டே இந்த இளைஞன் தப்பித்தாரா, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.